ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இந்த முதல் குறள் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். திருக்குறளுக்கு ஒரு அறிமுகம் மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது, திருக்குறள்ல சொல்றது வேதத்துல சொல்றதிலிருந்து வேறல்ல அப்படின்றதையும் முதல்ல நம்ம பார்த்தோம். அதுக்கு ஒரு திருவள்ளுவ மாலையிலிருந்து ஒன்று பார்த்தோம். ஔவையார் வேற ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ஔவையார் பாடல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, தேவர் குறளும் திருநான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாச்சகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாச்சகம் என்றுணர் அப்படின்ற ஒரு செய்யுளும் இருக்கு. இதுல என்ன தெரியுதுன்னா, திருவள்ளுவர் சொல்றதுல இருந்து மற்றவங்க நாயன்மார்கள்லாம் சொல்றதும் சரி, திருமூலர் சொல்ற திருமந்திரமா இருக்கட்டும், நான்மறை முடிவுனா வேதாந்தம் தான். வேதாந்தத்துல சொல்றதும் ஒரே ஒரு வாச்சகம், ஏக வாக்கியத்தான்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. ஏக வாக்கியத்தானா ஒரே விஷயத்தை தான் இது எல்லாமே நமக்கு உணர்த்துறது அப்படின்ற அந்த அதுவும் நம்ம இந்த வழக்குல இருக்கு. ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா, சில பேர் திருவள்ளுவர் சனாதனியே இல்லை, அவர் ஜைனர், சமணர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு விதமான ஒரு ஆதாரமும் இதுல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. திருக்குறளுடைய அதுல இருக்கிற குறள்களை படிச்சு அதனுடைய பொருளை நம்ம உணர்ந்தோம்னா இது எல்லாமே வேதாந்த கருத்துக்களா தான் இருக்கு, இல்லைன்னா தர்மசாஸ்திர கருத்துக்களா தான் இருக்கே தவிர வேற எந்த விதமான ஒரு அதை நம்ம வேற எந்த விதமாகவும் படிக்க முடியாது, பார்க்க முடியாது. இது நமக்கு அது தெளிவா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒழுங்கான ஏற்கனவே ஏதாவது ஒரு எண்ணம்லாம் இல்லாம படிக்கணும். ஒரு அஜெண்டாவோட படிச்சோம்னா நம்ம எதுல வேணா எதை வேணா பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லாம இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அதுல சொன்ன ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவலோட படிச்சோம்னா அதுல என்ன இருக்குன்றது சரியா தெரியாம இருக்க வாய்ப்பில்லை. இப்ப இதுல நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்றதுல வள்ளுவர் ஜெகத்காரணம் பிரம்மத்தை பத்தி தான் சொல்றார். அதுலயே காரணம்னு நம்ம பார்க்கும் பொழுது இரு வகையான காரணங்கள் பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. சம்ஸ்கிருதத்துல நம்ம உபாதான காரணம், நிமித்த காரணம்னு ரெண்டு காரணம் பத்தி சொல்றோம். இப்ப இதுல இறைவன் பகவான் இந்த உலகத்திற்கே காரணமாக இருக்கிறார்னா எந்த விதமான காரணம் அது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஒரு பானையை படைக்கணும்னா அதற்கு குயவன் தேவைன்னா குயவன் நம்ம நிமித்த காரணம்னு சொல்றோம். ஏன்னா நீங்க பானையை வாங்கினேன்னா அதோட குயவன் வரதில்லை. குயவன் தனியா இருக்கான், பானை தனியா இருக்கு. அதனால பானையோட வர்றது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மண்ணு தான் வருது. அதனால காரணத்திலேயே பல வகையான காரணங்கள் இருக்கிறது. நையாயிகர்கள் சாதாரண காரணம் அசாதாரண காரணம்னு வேற சொல்றாங்க. எதை படைச்சாலும் அதுக்கு இறைவன், தேசம், காலம் இந்த மாதிரி சாதாரணமாக பொதுவாக சில காரணங்கள்லாம் இருக்கின்றாங்க. அது தவிர இந்த விஷயத்தை படைக்கிறதுக்கு இந்த சில விஷயங்கள்லாம் தனியாக தேவைப்படுறது. பொதுவா சில சில விஷயங்களை காரணம்னு சொல்லிடுறாங்க அவங்க. எல்லாத்துக்குமே இதெல்லாம் காரணம். பாவ புண்ணியம், தெய்வம், தேசம், காலம் இதெல்லாமே சொல்றாங்க. ஆனா ஒரு பானையை படைக்கணும்னா மண்ணு தேவைப்படுறது, குயவன் தேவைப்படுறான், அதுக்கு ஒரு ஒரு கம்பு தேவைப்படுறது சுத்தறதுக்கு, அதுக்கு சக்கரம் தேவைப்படுறது. இதெல்லாம் அசாதாரணமா இருக்கிற காரணம், சாதாரணம் இல்லாத பொதுவாக இல்லாத தனியான காரணங்கள். அப்படி பார்த்தோம்னா அதுலயே காரியத்தோட சேர்ந்து வரக்கூடிய காரணம் உபாதான காரணம்னு சொல்றோம். எங்க காரியம் இருக்கிறதோ அதே இடத்துல எந்த காரணம் இருக்கோ அதை நம்ம என்ன சொல்றோம், உபாதானம்னு சொல்றோம். ஏன்னா அது காரியத்தோட சேர்ந்துட்டே இருக்கு எப்போதுமே. அது இல்லாம காரியத்தை நம்ம பார்க்க கூட முடியாது, காரியத்தை தெரிஞ்சுக்க கூட முடியாது.
அந்த மாதிரியான காரணத்தை தான் உபாதானம்னு சொல்றோம். இது இங்கிலீஷ்ல வந்து மெட்டீரியல் காஸ்ட்னு மொழிபெயர்க்கிறாங்க. அதுலயே சில குழப்பம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உபாதானம் எப்போதுமே வந்து ஒரு டான்ஜிபிள் மெட்டீரியலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது தெரிஞ்சுக்கங்க. உபாதானம்னா காரியம் இருக்கிற இடத்துல எந்த காரணம் இருக்கோ அது உபாதானம், அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். அது நீங்க மெட்டீரியல்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. பிசிக்ஸ் படி பார்த்தாலே மெட்டீரியல்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆராய்ஞ்சிட்டே போனீங்கன்னா 99% ஸ்பேஸ் தான் இருக்குன்றான். அதுல என்னத்த மெட்டீரியல் அப்ப நீங்க பார்க்க முடியும்? சில பேர் அதனால வேற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் தராங்க, ப்ராக்சிமேட் காசுன்னு. எது வந்து காரியத்தோடயே இருக்கோ அது வந்து பரவாயில்லன்னு நினைக்கிறேன். மெட்டீரியல் காசோட ப்ராக்சிமேட் காசுன்ற ஒரு மொழிபெயர்ப்பு வந்து சரியானதா படுறது எனக்கு. நம்ம வந்து லட்சணமும் அப்படிதான் சொல்லியிருக்கு. நம்ம சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா காரியா அன்வை அப்படின்னு சொல்றோம். காரியத்தோட சேர்ந்து எந்த காரணம் வந்திருக்கோ, காரியம் இருக்கிற இடத்துலயே எந்த காரணம் இருக்கோ அது உபாதானம்னு சொல்றோம். சரி, இப்ப உபாதான காரணம் நிமித்த காரணம்னா என்னன்னு ஓரளவு நமக்கு தெரிஞ்சிட்டுனா, இப்ப பகவான் வந்து உபாதான காரணமா நிமித்த காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்ப நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குன்னா பகவான் ரெண்டுமே தான். ஏன்னா பகவான் வந்து முழு முதற் கடவுள்னு அதனாலதான் சொல்றோம். அது முழு முதற் காரணம், முழு காரணம். இப்போ நிமித்த காரணம் உண்டினா அது முழுமையான காரணம்னு சொல்ல முடியாது. அப்ப வேற காரணம்லாம் வேற இருக்குன்னு வருது இல்ல. இல்லாட்டா உபாதான காரணம் உண்டின்னு சொன்னாலும் இப்ப நிமித்த காரணம் இல்லையான்ற கேள்வி வருது. ஆனா காரணம்னு சொல்லும் பொழுது எப்படி சொல்றோம்னா முழு முதற் கடவுள்னு அதனாலதான் சொல்றோம், இல்ல முழு முதற் காரணம்னு சொல்றோம். அப்ப முழுமையான காரணமா இருக்கணும்னா உபாதான காரணமும் இறைவன் தான், பகவான் தான். நிமித்த காரணமும் பகவான் தான். இது அபின்ன நிமித்த உபாதானம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். இப்ப இதனால வந்து பல விஷயங்கள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்மளுடைய சம்பிரதாயத்துல நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இறைவனை எப்படி வேணா நம்ம வழிபடலாம், எந்த உருவத்தில் வேணா வழிபடலாம்லாம். இறைவனை தாயாக பார்க்கலாம், தந்தையாக பார்க்கலாம். பாரதியார்லாம் அதையும் மீறி காதலி, ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாமும் இருக்கு. நட்பு, நண்பன், சகி, இல்லாட்டா அந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். பல விதங்கள்ல நம்ம இறைவனோட பக்தின்னு வரும் பொழுது 9 விதமாலாம் இருக்குன்னுலாம் சொல்றோம். எப்படிலாம் நம்ம வந்து சம்பந்தப்படுத்திக்கிறோமோ நம்மள இறைவனோட, எப்படி உறவு கொண்டாடுகிறோமோ அந்த மாதிரி சுதந்திரம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டா இதனாலதான் வந்தது. ஏன்னா பொதுவா நம்ம என்ன சொல்றோம், அதை வந்து உபாதான காரணமாக நம்ம பகவானை பார்த்தோம்னா அது தாயின்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய உடம்பும் நம்ம அம்மாவுடைய உடம்புல இருந்து வந்ததுதான். இந்த உடம்பானது இதுக்கு உபாதானம்ன்றது தாயின் உடல் தான். தந்தை வந்து நிமித்தம் தான். அந்த மாதிரி நிமித்த காரணமா பார்த்தோம்னா தந்தைன்னு சொல்றோம். உபாதான காரணமா பார்த்தோம்னா தேவி, காடஸ், அம்பாள், இப்படிலாம் நம்ம அதை பார்க்கிறோம். இது ரெண்டுமே ஆனா ஒண்ணுதான். வாகர்த்தாவிவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப் பிதரவ் வந்தேன்னு காளிதாசனும் அதே தான் சொல்றார். ஜெகதப் பிதரவ் பார்வதி பரமேஸ்வரவ். இவங்க ரெண்டு பேரும் வாக்கும் அதன் அர்த்தம் போல் பிரிக்க முடியாமல் தான் இருக்காங்க. ஒரே வஸ்து தான் இருக்கு. அது உபாதானமா பார்த்தா நம்ம அம்மான்னு சொல்லலாம், நிமித்தமாக பார்த்தோம்னா அப்பா, தந்தை, இந்த மாதிரிலாம் நம்ம அதை நம்ம பார்க்குற விதத்தை பொறுத்து தான் இருக்கு. ஆனா இருக்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரான்னு நம்ம சொல்ல முடியாது நம்மளால. அதையே சிவன், விஷ்ணு, பிரம்மா எப்படி வேணா பார்க்கலாம், அந்த மாதிரியும் பார்க்கலாம். படைத்தவன், காப்பவன், அந்த மாதிரிலாமும் முத்தொழிலை வைத்தும் நம்ம பார்க்கிறோம். அது தவிர மற்ற உருவங்கள்லாமும் இருக்கு. கணபதியா பார்க்கலாம், முருகனா பார்க்கலாம். நமக்கு எப்படி இஷ்ட தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம சம்பிரதாயத்துல உண்டிதான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி நீ வந்து இந்த பேர், இந்த உருவம், இல்லாட்டா உருவம் இல்லாதவன் தான் கடவுள்ன்றான். நீ உருவம் வச்சாலே அதெல்லாம் வந்து கடவுளே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஒரே கடவுள் தான் சொல்றவன் தான் பிரச்சனை.
கடவுள் ஒருவனேன்னு சொன்னா அது என்னமோ பெரிய ஒரு சித்தாந்தம் நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா அதோட ஒரு மோசமான சித்தாந்தம் எதுவுமே இல்லை. கடவுள் ஒருவனேன்னா அப்புறம் மற்றதெல்லாம் என்ன? மற்றவந்தெல்லாம் இப்போ கடவுளே இல்லை, அவனை கொல்லலாம், என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி அந்த சித்தாந்தங்கள்லாம் வழிவகுக்கிறது இந்த மாதிரி வயலன்ஸுக்கு தான், ஹிம்சைக்கு தான் வழிவகுக்கிறது. நம்ம என்ன சொல்றோம்? இருப்பதெல்லாம் இறைவனே. அதுதான் வந்து நம்மளுடைய எங்க குருஜி உடைய ஸ்லோகன் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, இங்கிலீஷ்ல என்ன சொல்றாருன்னா, there is not one God, there are not many gods, there is only God அப்படின்றாரு. there is only God ன்னு நம்ம சொல்றோம்னா, இப்ப தமிழ்லயும் அதை எப்படி சொல்றோம்? இருப்பதெல்லாம் all that is here is ஈஸ்வரா அப்படின்னு சொல்றாரு. இருப்பதெல்லாம் இறைவனே. இங்க இருக்கிறது எல்லாமே இறைவனேன்னா அது வந்து அதனால என்ன ஆயிடுதுன்னா அது ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமும் இல்லை. இங்க இருக்கிறதெல்லாம் இறைவன்னா அப்ப அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது, ஞானத்துக்கான விஷயமா ஆயிடுது. வெறும் நம்பிக்கை இல்லை. அவன் எங்கேயோ இருக்கான், சொர்க்கத்துல இருக்கான், காட் இன் ஹெவன் கிரியேட்டட் தி வேர்ல்ட்னா அது வெறும் நம்பிக்கைக்குரிய விஷயம் தான். அதை வந்து நம்ம நேரடியா தெரிஞ்சு கொள்ள வழியே கிடையாது. சொர்க்கமே ஒண்ணு இருக்கா இல்லையான்றதும் தெரியாது. அங்கதான் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான்னா அவன் வந்து அதுல வேற ஃபாதர் ஒண்டிதான். இதெல்லாம் வந்து ப்ராப்ளம். சுவாமிஜி ஜோக்கே அடிப்பார். அப்படின்னா வந்து உலகத்தை பெக்கும் போது அம்மா செத்து போயிட்டான்னு வர அவர் கேட்டா, டெலிவரியில வந்து மதர் எக்ஸ்பயர்ட், அவர் தனியா விடோவர் உட்கார்ந்துட்டு இருக்கார், ஃபாதர் இன் ஹெவன், பாவம். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு அபத்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து வழிவகுக்கிறது இந்த மாதிரியான தியாலஜி. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இருப்பது எல்லாமே, இங்க இருக்கிறது எல்லாமே இறைவன். ஏன்னா உபாதானம்னு சொல்லிட்டோம்னா அதுக்குதான் முக்கியமான ஒரு விஷயம். பகவான் வந்து உபாதான காரணம்னா இங்க இருக்கிறது எல்லாமே, எங்கெல்லாம் உலகத்தை பாக்குறீங்களோ அங்கெல்லாம் பகவான் தான் இருக்கான் உண்மையா பாத்தீங்கன்னா. அதுதான் நம்மளுடைய ஞான திருஷ்டின்றது. அஜ்ஞானியோடைய திருஷ்டி என்னன்னா தனித்தனியா எல்லாம் இருக்குன்னு நினைச்சுன்னு பாக்குறது வந்து அது அறியாமையினால் நாம் பார்ப்பது. அறியாதவன் வந்து கனவு உலகத்திலயும் எல்லாம் தனித்தனியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கான். எழுந்த உடனே அவனுக்கு என்ன தெரியுது? எல்லாமே ஒண்ணுதான். கனவு உலகத்துல நான் பல விஷயங்களை பார்த்தாலும் இருப்பதெல்லாம் ஒரே சைத்தன்யம் தான் வந்து எல்லாமாகவும் அங்க தோன்றியது. அதே மாதிரி இப்பவும் இங்க பாக்குறதும் வந்து என்னது? இதுதான் திருமூலர் சொல்றார். திருமூலர் வந்து மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்ன்ற. அஞ்ஞானிக்கு வந்து இங்க இருக்கிறது எல்லாமே பரம்பிரம்ம, இங்க இருக்கிறது எல்லாமே பகவான்றது தெரியல. ஏன் தெரியல? இந்த பஞ்சபூதங்கள் வந்து அதை மறைச்சிட்டான். ஏன்னா அவன் தனித்தனியா பார்க்கறான். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, இப்படிலாம் நம்ம வந்து அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அதுல இருந்து இந்த ஐந்தும் கலந்துதான் மற்ற விஷயங்கள்லாம் வந்திருக்கு. பூதம் பௌத்திகம்னு சொல்றோம். இந்த பூதங்கள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதெல்லாம் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களுமே அப்படிதான். உலகமே வந்து நம்ம உடலையும் சேர்த்துதான். உடல்லயும் வந்து இதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. இதுலயும் ஆகாசம் இருக்கு. வெளியே இல்லைன்னா சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. கரெக்டா? சாப்பிட்டு அது உள்ள போய் வயிற்றுல போய் அது ஜீரணமானோம்னா அதுல வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அதே மாதிரி வாயு இருக்கணும், இல்லாட்டா மூச்சு இல்லைன்னா உயிரே இல்லை. அதே மாதிரி உடம்பே வந்து 70% நீர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி அக்னி டெம்பரேச்சரும் இருக்கணும். ஈவன் ஜீரணம் பண்றது கூட அக்னின்னு தான் நம்ம சொல்றோம். வைஸ்வானர் அக்னின்லாம், அதுக்கும் இந்த ஆசிட் அக்னிலாம் தேவைப்படுறது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லாம் பூமி தான், பிருத்திவி தானே. கார்பன், நைட்ரஜன் எல்லாம் இருக்குன்னு சொல்றோம், ஹைட்ரஜன்லாம். இப்போ உடலும் வந்து இந்த பௌத்திகம் தான், 5 பூதங்களால் ஆனது. இதையெல்லாம் தனித்தனியா பார்க்கணும். இந்த பஞ்சபூதங்கள் வந்து பரம்பிரம்மத்தை மறைச்சிடுது, நமக்கு தெரியல. ஆனா ஞானி அப்படின்றவன் எப்படி பார்க்கறான்? இது எல்லாமே வெறும் தோற்றம் தான். இந்த தோற்றத்துக்கு உள்ள போய் அதனுடைய தத்துவம் என்ன, சொரூபம் என்னன்னு ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதுல என்ன இருக்குன்னா வெறும் பரம்பிரம்ம ஒண்டிதான் இருக்கு. பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம்ட்டார். அதனால ஞான திருஷ்டி என்ன, என்னைக்கு வந்து இந்த பரம்பிரம்மத்துக்குள்ள இந்த உலகமே மறைஞ்சு போயிட்டோ. ஏன்னா இந்த உலகத்தை வந்து நம்ம பஞ்சபூதமா தனியா பார்க்கணும். இதே தத்துவத்தை தான் நம்மளுடைய கோயில்களும் சொல்றது. பஞ்சபூத ஸ்தலமே இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு, வேற எங்கேயும் போக வேண்டாம் நீங்க. பிருத்திவி ஸ்தலம்னா காஞ்சிபுரம்,
அங்க ஏகாம்பரேஸ்வரர் வந்து வெறும் மண்ணால் ஆகப்பட்ட லிங்கம், அபிஷேகம் கூட கிடையாது. அதே மாதிரி அங்கேருந்து திருவானைக்காவலுக்கு வந்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரம்னு சொல்றோம். ஜம்பு லிங்கம், ஜம்புனாலே தண்ணீர்னு தான் அர்த்தம். அங்க பாத்தீங்கன்னா அந்த மூலஸ்தானத்துல இருந்து தண்ணியை பம்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு, அங்க ஒரு தண்ணி சுனை இருக்கு, தண்ணி வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதுக்கப்புறம் அக்னி வந்து திருவண்ணாமலைன்னு சொல்றோம். இப்ப கார்த்திகை தீபம் வரப்போகுது, அங்க வந்து மலையாகவே சிவன் இருக்கார். அது மாத்திரம் இல்ல, அங்க ஜோதி வடிவாகவும் இருக்கார். இந்த சிவராத்திரியோடைய அந்த ஐதிஹ்யமே வந்து அந்த திருவண்ணாமலையை வச்சுதான். அங்கதான் வந்து அனந்தமான ஜோதி வடிவமாக சிவன் இருந்தார். அதை பார்க்கறதுக்காக சிவனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் ஒவ்வொரு திசையில போறாங்க. லிங்கோத்பவர் அப்படின்னு சொல்றோம். லிங்கோத்பவ மூர்த்தியாக அவதரித்த இடம் வந்து ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை. அதனால அங்க அக்னி வடிவாகவே இறைவன் இருக்கிறார். அப்புறம் வாயு வந்து காளஹஸ்தி. காளஹஸ்தியில என்ன ஒரு விசேஷம்னா, அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற விளக்கு எப்போதுமே ஆடிண்டே இருக்கும். அங்க உள்ள காத்தே இல்லைன்னா கூட அந்த விளக்கு வந்து அச்சலமா இருக்காது, அப்படியே நிக்காது, ஆடிண்டே இருக்கும். அது வந்து அந்த காற்றை குறிக்கிறது அப்படின்றதுதான் அந்த ஐதிஹ்யம் அங்க. அதுக்கப்புறம் வாயு முடிஞ்ச அப்புறம் ஆகாசம், சிதம்பரம்னு சொல்றோம். சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியத்துல அந்த மாலை வந்து ஆகாசத்துக்கே நம்ம போடுறோம். அங்க எந்த உருவமும் இல்லாமல் வெறும் மாலை இருக்கு. அப்ப அந்த மாலை யாருக்குன்னு கேட்டா ஆகாச வடிவமாக இருக்கிற சிவனுக்கு தான் அந்த மாலை. அதுதான் சிதம்பர ரகசியம். இந்த மாதிரி பஞ்சபூதமாவே நம்ம இறைவனை பார்க்கறோம்னா என்ன, இறைவன் உபாதான காரணமாக இங்க இருக்கிறதுனால தானே அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே பஞ்சபூதம் தான். ஆனா இறைவனை விட்டு இதெல்லாம் தனியாக வேறாக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அது அறியாமையினால அப்படின்னு சொல்றோம். அதுதான் அறியாமை. ஒன்னொன்னு வேற வேறையா இருக்கு, நானும் இதுல இருந்து வேறாக இருக்கேன்னு சொன்னாலே அதுல இருந்து பயம்தான். என்னை விட்டு வேற ஏதாவது இருக்குன்னாலே அது என்ன ஆகுது, அது ஒரு பய காரணமாக ஆயிடும். அது தவிர என்னை விட்டு வேறாக இருக்குன்னாலே நான் ஒரு குறையோட இருக்கேன்னு ஆயிடுது. வரையறைக்கு உட்பட்டவன், என்னிடம் நிறைய குறைகள்லாம் இருக்கு. அப்ப அந்த குறையை நிவர்த்திக்க பண்ண என்ன பண்ணணும்னா நான் ஏதாவது பண்ணியான். எதையோ அடைந்துதான் என் குறையெல்லாம் நான் நிறையாக ஆக்கி கொள்ளணும்னு நினைக்கிறது அறியாமை. அதுதான் சம்சாரம். இப்ப நான் இருக்கிறபடியே என்னால என்ன ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதனால என் குறையெல்லாம் நீக்கிறதுக்காக நான் எதையோ பண்ணி எதையோ அடைந்து வேற என்னமோ ஆகி அப்புறம் என்னுடைய அது நிறைவாக இருக்கும்னு நினைச்சுட்டு பண்றோம். ஆனா அதை அடைஞ்ச அப்புறமும் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது அப்புறம் தான் தெரியுது. திருப்பியும் அது அதே விஷயம்தான் போயிட்டு இருக்கு. அது ஒரு நிக்காத ஒரு சக்கரமா போயிட்டு இருக்கு. அதனாலதான் சம்சாரம்னு சொல்றோம். சம்யக் சரத்தினா ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு போயிட்டே இருக்கானா. அதுதான் இந்த சம்சாரின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு நிலையான திருப்தியே இல்லாமல் ஒவ்வொரு விஷயமா அடையணும்னு போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சாரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதனால இங்க இருக்கிறது எல்லாம் இறைவனே அப்படின்னு சொன்னா அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அப்படின்னா பகவான் வந்து உபாதான காரணமாகவே இங்க இருக்கார். இதை நம்ம உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி பஞ்சபூத ஸ்தலம் இல்லாம இருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்க திருவள்ளுவர் சொல்றதும் அதேதான். காரணமா அவர் சொல்லும் பொழுது பகவான்ற வார்த்தையை வேற உபயோகப்படுத்துறார். அதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவான் தனவான் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் தமிழ்லயும் நம்ம பிரயோகம் பண்றோம். இப்போ பலம் இருப்பவன் பலவான், தனம் எவனிடம் இருக்கிறதோ அவன் தனவான்னா. இப்ப பகவான்னா பகம் யாரிடம் இருக்கிறதோ அவர் தான் பகவான்னா. பகம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பகம்ன்ற வார்த்தை வந்து தமிழ்ல நிறைய பேருக்கு அவ்வளவு பிரபலமா தெரியாது. ஆனா பாக்கியம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். நான் பாக்கியவான் பாக்கியசாலின்லாம் சொல்றோம். பாக்கியம்ன்றது இந்த பக அப்படின்ற வார்த்தை தான் பாக்கியமா இருக்கு. பாக்கியம்னா என்ன சொல்றோம்? ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா அதனால நான் அதை வந்து நான் என்ன பாக்கியம்னு நான் நினைச்சுக்கிறேன். பாக்கியமானவன்னா என்னிடம் ஏதோ ஒரு செல்வம் இருக்கிறது, அதனால நான் பாக்கியவான். ஸோ பகத்துக்கு வந்து செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்கு பொதுவாக பார்த்தோம்னா. ஆனா இந்த இடத்துல வந்து விஷ்ணு புராணத்தை வந்து
ஆதிசங்கரரும் கோட் பண்றார். பகவான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார் பாஷ்யத்துல. அப்படி எழுதும் பொழுது அதுக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். என்னது அது? இது ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீரணா அப்படின்னு பகவானுக்கு இந்த பகம்னா 6 விதமான குணங்கள் சேர்ந்ததுதான் பகம் அப்படின்னு விஷ்ணு புராணத்துல இருக்கு. இது ஆதிசங்கரர் வந்து கீதா பாஷ்யத்துல சொல்றார். இப்ப இந்த 6 விஷயம் என்னது? ஐஸ்வர்யம்னு சொல்றோம். ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரன்ற வார்த்தையும் ஐஸ்வர்யம் இதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவன் தமிழ்ல சொல்றோம். ஆண்டவன்னா ஈஸ்வரனை தான் ஆண்டவன் தமிழ்ல சொல்றோம். ஆண்டவன்னா எவன் ஆளுகிறானோ, ஆளுமை யாரிடம் இருக்கிறதோ அவன் தான் ஈஸ்வரன். ஆளுமைனா என்ன அர்த்தம்? அவனுடைய சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் மற்றவங்க எல்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம். யாருடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இங்க எல்லாம் செயல்படுகிறதோ அவன் தான் ஈஸ்வரன், அவன் தான் ஆண்டவன், அவன் தான் ஆளுகிறான். ஆனா அவரே வந்து யாருடைய சட்டத்துக்கும் உட்பட்டவர் அல்ல. புரியுறது இல்ல? ஈஸ்வரன் வந்து வேற யாருடைய சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டவர் அல்ல. அவருடைய சட்ட திட்டங்களுக்கு தான் எல்லாமே உட்பட்டு இருக்கு. அதனாலதான் ஈஸ்வரனுக்கு அனீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. சிவனுக்கே வந்து அனீஸ்வராய நமகான்னு இருக்கு. அட்டோத்தரம் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு வேற யாரும் ஈஸ்வரன் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? அவரே அனீஸ்வரன், அவரே ஈஸ்வரன் அல்லன்னு அர்த்தம் இல்ல. யாருக்கு வேற ஈஸ்வரன் இல்லையோ அவர் வந்து அனீஸ்வரன். அவருக்கு வேற யாரும் பாஸ் கிடையாது. அவர் தான் எல்லாருக்கும் பாஸ். அதுதான் வந்து ஐஸ்வர்யம்னு சொல்றோம். அந்த ஐஸ்வர்யமானது நம்ம கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஒரு எறும்பு முன்னாடி போய் நீ நின்னா அந்த எறும்பை நீ என்ன வேணா பண்ணலாம்னா, அப்ப எறும்பை வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதுவே ஒரு யானை கிட்ட போய் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐஸ்வர்யமும் இல்லை, நீங்க ஓட வேண்டியதான். அந்த மாதிரி பகவான். ஆனா இதுலதான் ஒரு விஷயம் என்ன, அதனால சமக்கிரகான்னு ஒரு வார்த்தை அங்க இருக்கு அந்த ஸ்லோகத்துல. சமக்கிரம்னா என்ன அர்த்தம்? முழுமையாக அர்த்தம். சர்வம் அப்படின்னா முழுமையாக ஐஸ்வர்யம் இறைவனிடம் ஒண்டிதான் இருக்கு. அந்த ஐஸ்வர்யம் ஆனா எங்கிட்டே இருக்கு, ஆனா அல்பமா இருக்கு, கொஞ்சமா இருக்கு. அது இந்த சமக்கிரம்ன்ற வார்த்தைய அந்த ஸ்லோகத்துல எல்லா இடத்துலயும் நம்ம சேர்த்துக்கணும். சமக்கிரஸ்ய ஐஸ்வர்யஸ்ய, ஐஸ்வர்யஸ்ய சமக்கிரஸ்ய வீரியஸ்யன்னு இருக்கு. அப்ப சமக்கிர வீரியம்னு எடுத்துக்கணும். யசஸ்ன்னு இருக்கு, சமக்கிர யசஸ். அப்புறம் ஸ்ரீ, சமக்கிர ஸ்ரீ. சோ வீரியம்னா என்ன? சக்தின்னு அர்த்தம். அதுவும் பகவானிடம் முழுமையாக இருக்கு. சர்வசக்திமான்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்தில். இப்போ சர்வைஸ்வரியம் சர்வசக்தி இது ரெண்டும் பகவானிடம் இருக்கு. இதுவே நம்ம கிட்டே இருக்கு, ஆனா அல்பமா இருக்கு. அல்பசக்திமான். கரெக்டா? அதே மாதிரி அல்ப ஐஸ்வர்யம் நம்ம கிட்ட இருக்கு. அப்புறம் யசஸ்னா என்ன? புகழ். எல்லா புகழும் இறைவனுக்கே இப்ப நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அது உண்மையா சொன்னது வந்து நம்ம தான். அதனால எல்லா புகழும் இருப்பதும் பகவான்றதுக்குள்ள எல்லா புகழும் சேர்ந்துடுறது. எங்கெல்லாம் புகழ் சிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கோ அது சம்ஸ்கிருதத்துல விபூதின்னு சொல்றோம். சிறப்பாக ஒண்ணு இருந்ததுன்னா அதை வந்து சம்ஸ்கிருத வார்த்தை அதுக்கு விபூதின்னு பேர். அதனாலதான் விபூதி யோகம்னு ஒரு அத்தியாயமே இருக்கு கீதையில. வந்து 10வது அத்தியாயம் வந்து விபூதி யோகம். அதுல பகவான் என்ன சொல்றாரு? எங்கெல்லாம் சிறப்பாக ஒன்று இருக்கிறதோ அதெல்லாம் நான் தான். அந்த இடத்துல இந்த குறளுக்கும் சம்பந்தமா ஒரு கீத ஸ்லோகம் இருக்கு. அக்ஷராணாம் அகாரோஸ்மின்றார் பகவான். அக்ஷரங்களுக்கு மத்தியில நான் அகாரமாக அகரமாக இருக்கிறேன்றதுதான். அகரம் முதல எழுத்தெல்லாம் தான் இங்க இருக்கு. இது கூட வந்து கீதையில இருந்து வருதுதான். அக்ஷராணாம் அகாரோஸ்மி. இது கீதையில மாத்திரம் இல்ல, ஐத்திரேய ஆரண்யக்கத்திலையும் இந்த மாதிரி இருக்கு. அகரம் தான் எல்லா அக்ஷரங்களாகவும் மாறி இருக்குன்ற மாதிரியான ஒரு கருத்து அது வேதத்திலே இருக்கு. அதனால எங்கெல்லாம் சிறப்பாக ஒன்று இருக்கிறதோ அதெல்லாம் நான் தான் அங்க இருக்கேன். அந்த சிறப்பான்னு தெரிஞ்சுக்கோ, அது என்னுடைய அம்சம் தான்றார் பகவான். அது அந்த மாதிரி அந்த சிறப்பாக இருக்கிறத நான் நீ உபாசனை பண்ணு. உபாசனை பண்றதுக்காக பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் அதுல சொல்றார். அதுக்கப்புறம் கடைசியில என்ன சொல்றார்? இது வந்து
அனந்தமா இருக்கு. அப்படி பார்த்தேன்னா எல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது. அதனால பொதுவா அவர் சொல்லிடுறார், எங்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கோ அதை வந்து நான் தான் அதை நீ தெரிஞ்சுக்கோன்றார். அது என்னுடைய அம்சம் தான். மம தேஜோம்ச சம்பவம்ன்றார். என்னுடைய தேஜஸிலிருந்து உருவான விஷயம்தான் எங்க ஒரு சிறப்பான விஷயம் இருந்தாலும். அதனால எல்லா புகழும் இறைவனுக்கு தான், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது என்னமோ நம்ம வந்து அகங்காரத்தினால அது என்னுடையதுன்னு நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள்லாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம்னாலே நமக்கு ஒரு பெருமை வந்துடுறது. நான் தான் என்னமோ பண்ணிட்டேன். எதுவுமே வந்து என்னோடதுன்னு நம்ம சொல்லக்கூடியது இல்லை. இந்த உடம்பு கூட வந்து என்னோடதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உடம்பு வந்ததே உங்க அம்மா கிட்டே இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்கதான் உங்களுக்கு எல்லா விதமான உணவும் கொடுத்து வளர்த்ததெல்லாம் உங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து வளர்த்து, அதே மாதிரி அறிவும் வந்து எல்லாரும் இருந்து சொல்லி கொடுத்தது வந்து மற்றவங்க சொல்லி கொடுத்துதான் எல்லாமே வளர்ந்துருக்கு. எதுவுமே என்னோடதுன்னு சொல்லிக்கிற அளவில் இல்லைங்க பாத்தீங்கன்னா. இருந்தாலும் ஒரு பெருமை இருக்கிறது, ஒரு அகங்காரம் இருக்கு. அதனால இது நான் என்னதுன்ற ஒரு அதெல்லாமும் ஒரு பெரிய அறியாமை. அந்த அறியாமை ஆனா இருக்கு. ஆனா பகவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதே இங்க இருக்கிற எல்லா சிறப்பான விஷயங்களும் பகவானுக்கு தான். சமக்கிர யசஹா அவருக்கு தான். அதே மாதிரி சமக்கிர ஸ்ரீ எல்லா செல்வமும் பகவான் கிட்ட தான் இருக்கு. அவருக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை. நமக்கு தான் பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்றோம். நம்ம மாத்திரம் இல்ல, அரசாங்கத்துக்கும் பட்ஜெட் இருக்கு. அரசாங்கமே திவாலி ஆயிடுது. சில நாடுகள்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நாடே திவாலி ஆயிடுது. அவங்களால ராஜாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க கூட வழி இல்லாமலாம் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி எல்லாருக்கும் பட்ஜெட் இருக்கு. பகவானுக்கு வந்து பட்ஜெட்ன்ற ஒரு கட்டுப்பாடெல்லாம் இல்லாத அளவுக்கு செல்வம் இருக்கு, குறையாத செல்வம். அது சமக்கிர ஸ்ரீ. அதுக்கப்புறம் என்னது, ஞான வைராகியோச்சைவன் வேற சொல்றோம். ஞானம் வைராகியம். ஞானமும் இறைவனுக்கு அஞ்ஞானம் என்பதே கிடையாது. எல்லா விதமான ஞானமும் சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்றோம். பொதுவாக சர்வஜ்ஞா சர்வ வித்துன்னு வேற ரெண்டு வார்த்தை சொல்றோம். சர்வஜ்ஞானா சில சமயம் என்ன சொல்றோம்னா பொதுவாக எல்லாவற்றையும் பத்தி தெரிஞ்சுக்கிறது சர்வஜ்ஞான்னு சொல்றோம். இப்போ தங்கத்தினாலான எல்லாமே தங்கம் தான் அப்படின்னு நான் சொன்னேன்னா தங்க உலகத்துல அது சர்வஜ்ஞமாயிடுது. எல்லாமே வந்து இங்க இருப்பதெல்லாம் இறைவனேன்னு நான் சொன்னேன்னா அது இறைவனாக உங்களால அதை தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா அது ஒரு விதமான சர்வஜ்ஞத்துவம். ஏன்னா எல்லாமே அதனுடைய உண்மை தன்மை வந்து சைதன்யம் தான், அது பரம்பிரம்ம தான், பரமாத்மா தான், பரமேஸ்வரன் தான் இங்க இருக்கிறது எல்லாமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு விதமான சர்வஜ்ஞத்துவம். ஆனா பகவானுக்கு அதையும் மீறி இருக்கு. அதனாலதான் திருவள்ளுவரே அப்புறமா அடுத்த ஒரு குறளை சொல்ல போறார், வாளறிவன் அப்படின்னு வேற ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாளறிவன்னா எல்லாத்தையுமே அதனுடைய நுணுக்கங்களோட தெரிஞ்சுக்கிறது. சர்வ வித்துன்னு சொல்றோம் சில சமயம். ஒவ்வொன்றுத்த பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு இன்னொரு விஷ்ணு புராணத்திலையும் சொல்லியிருக்கு, உற்பத்திம் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாஞ்ச அவித்யாஞ்ச பகவான் இதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பகவான் வந்து எல்லா ஜீவராசிகளுடைய பிறப்பு இறப்பு, அதுக்கு நடுவில் என்னெல்லாம் நடக்கிறது, அவங்க எங்கேருந்து வராங்க, அடுத்த ஜென்மம் எங்க போக போறது, அவங்களுடைய ஞானம் என்ன, அஜ்ஞானம்னா அங்க கர்மாலாம், அவங்களுடைய கர்மா என்ன, இது எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறவர் தான் பகவான்ற மாதிரி விஷ்ணு புராணத்திலையும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. உற்பத்தின் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகதிம் கதிம் அப்படின்னு எல்லா பிராணிகளுடைய கதி அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால தான் அவர் வந்து சர்வஜ்ஞா சர்வவித் வாளறிவன் அப்படின்னு தமிழ்லையும் சொல்றோம். அப்புறம் வைராக்கியத்தை பத்தியும் சொல்றார். வைராக்கியம்னா பகவான் வந்து நான் பகவான்னு சொல்லிட்டு எனக்கு இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு ஒருத்தன் சொன்னானா அவன் பகவான் நம்ம ஒத்துக்க முடியுமா? பகவான் என்பவர் பூர்ணமாக இருக்கிறார், ஒரு குறையும் இல்லாமல் நிறைவோடு இருப்பவர் தான்
பகவான்னு நம்ம சொல்ல முடியும். ஒருத்த நிறைவோட இருக்கிறன்னு வந்து எனக்கு இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஆனா நமக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. தனி மனுஷனாக ஒருத்தன் இருக்கான்னா அவனுடைய பிரச்சனையே என்ன? ஏதோ ஒண்ணு இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுவே ஒரு குறை. ஒன்று இருந்தால்தான் சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சோம்னா அப்ப அது மேல ஒரு ராகம் வருது. அதுதான் ராகம். அது வேண்டுதல்னு சொல்றார் திருவள்ளுவர். அதுவும் ஒரு வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படின்னு ஒரு நாமத்தை தரார் அவர் இறைவனுக்கு. வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னா யாரு? நமக்கெல்லாம் வேண்டுதலும் இருக்கு, வேண்டாமையும் இருக்கு. இது இருந்தா என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு கொசு போறோம், ஒரே ஒரு கொசு நைட்டு காது கிட்ட வந்து வேற சத்தம் போட்டு இருந்ததுன்னா அன்னைக்கு உங்களுடைய தூக்கம் வந்து போச்சு. அது இருட்டுல எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அது எழுந்து லைட் போடுற அளவுக்கும் உங்களுக்கு எழுந்துக்கிற அளவுக்கும் நமக்கு வந்து அப்போ வந்து தோணாது. அது என்னடா தானாவே எப்பயாவது போகுமான்னு நீ படுத்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதுக்கு வந்து டயர்டே ஆகாது. அப்பதான் கரெக்டா வந்து அது காதுகிட்டே வந்து சத்தம் போட்டுருக்கு. அது இருந்தா என்ன, அது நிம்மதியா தூங்க கூட முடியல. என்ன ஏதோ இருந்தாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. இல்லட்டா ஏதோ ஒண்ணு இல்லைன்றதுனால இல்லாம வேற ஜாஸ்தி இருக்கு. இது இல்லைனாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அதுதான் ஜீவனுடைய நிலை. ஆனா பகவானுக்கு அது இல்லை. வேண்டுதல் வேண்டாமைன்றதே ஏதோ எது இருந்தாலும் பகவான் வந்து ஆனந்தமா தான் இருக்கார். அதனாலதான் அவர் ஆனந்த ஸ்வரூபான்னு சொல்றோம். தட்சிணாமூர்த்திக்கும் அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே. என்ன சொன்னேன்? அவர் எப்பொழுதுமே என்றுமே 16ன்னா என்ன, அவர் ஆனந்த ஸ்வரூபமாவே இருக்கார். கிருஷ்ணன்னாலும் அதே தான் அர்த்தம். கர்ஷதி இது கிருஷ்ணா. கிருஷ்ணர்ன்ற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றோம்? எல்லாரையுமே வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கோ அவர் தான் கிருஷ்ணரா. அண்ட் எது எல்லாரையுமே எது ஈர்க்கிறதுன்னு பார்த்தோம்னா ஆனந்தம் தானே எல்லாரையும் ஈர்க்கிறது. நம்ம வந்து அறம் பொருள் இன்பம் வீடுலாம் சொல்றோம். மனிதர்களால் விரும்பப்படுவது 4 வகையாலாம் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் தான் எல்லாருமே வந்து வேணும்னு சொல்றான். நீங்க ரோட்ல போய் யார்கிட்ட வேணாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்றான்? எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றான். எல்லாருக்கும் வந்து நீங்க எதை அடைந்தாலும் அது மூலமா ஒரு சந்தோஷத்தை அடைய வேண்டும்ன்றது தானே உங்களுடைய குறிக்கோள். யாரை போய் கேட்டாலும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றான். ஆனா அதுலயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது பொதுவா எல்லாரும் சொல்றாங்க, இருந்தாலும் அதை ஆராய்ஞ்சு பார்க்கல அவங்கெல்லாம். ஏன்னா அதுக்கு மேல இன்னும் 2 கேள்வி கேட்கணும். நீங்க என்ன கேள்வி உங்களே நீங்க கேட்டுக்கணும். என்ன கேள்வினா, எப்ப சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு? காத்தால சந்தோஷமா இருக்கணுமா, மத்தியானம் சந்தோஷமா இருக்கணுமா, நைட்டு சந்தோஷமா இருக்கணுமான்னா உடனே என்ன பதில் சொல்லுவீங்க? எப்பவுமே எனக்கு சந்தோஷமா இருக்கணும்ட்டான். எனக்கு இந்த மாதிரியான கட்டுப்பாடெல்லாம் வந்து யாரும் சொல்லாதீங்க. எப்போதுமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, எங்க சந்தோஷமா இருக்கணும்? வீட்டுல சந்தோஷமா இருக்கணுமா, ஆபீஸ்ல சந்தோஷமா இருக்கணுமா, ரோட்ல வண்டி ஓட்டும் போது சந்தோஷமா இருக்கணுமா, இந்த மாதிரி எங்கேயாவது ஆசிரமத்துக்கு வந்தாதான் இங்கதான் சந்தோஷமா இருக்கணும்னா எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருக்கணும். எந்த மாதிரியான சந்தோஷத்தை நீங்க தேடுறீங்க? உண்மையா எல்லாருமே வந்து ஒரு வரையறையே இல்லாத, கட்டுப்பாடே இல்லாத ஒரு சந்தோஷத்தை தேடுறீங்க. எந்த விதமான கண்டிஷனும் இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனல் ஹாப்பினஸ் தான் எல்லாரும் தேடுறோம். ஆனா அதை எங்க தேடுறீங்கன்னா அங்கதான் அறியாமை இருக்கு. அதை வந்து உலகத்துல போய் தேடுறேன்றான். உலகத்துல நீங்க அடையக்கூடிய எந்த விஷயமாவது உங்ககிட்ட எப்போதுமே இருக்குமான்னா இருக்காது. காலத்தில் பிறந்த ஒன்று காலத்திலே அழிய வேண்டியதுதான். அதே மாதிரி அது எல்லா இடத்துலயும் உங்களோட இருக்குமான்னா, டிவி வாங்கினேன் ஆனா டிவி வீட்டுல தான் இருக்கு, ரோட்ல போ அட்லீஸ்ட் இந்த காலத்துல மொபைல்லாம் இருக்கு, அதுலயே எல்லாரும் பாத்துக்கிறாங்க வச்சுக்கோங்க. சொல்றேன், ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு இடத்துல தான் இருக்கு, அது அங்க போனாதான் அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது, வேற இடத்துக்கு போனா இல்லை. நானே வந்து 100 விஷயத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு விஷயத்தை தான் ஒரு நேரத்துல என்னால அனுபவிக்க முடியாது, ஒரே நேரத்துல 10 இடத்துல என்னால இருக்க முடியல. இதெல்லாமே வந்து ஒரு வரையறை தான், ஒரு குறை தான். அப்போ எந்த விதமான கட்டுப்பாடோ குறையோ வரையறையோ இல்லாத ஒரு ஆனந்தம் தான் எனக்கு தேவைன்னு தெரியுது.
ஆனா அதை போய் நம்ம எதுல தேடுறோம்னா அனித்தியமான வரையறைக்கு உட்பட்ட சிறிய விஷயங்கள்ல போய் அதை தேடுறோம். அதுதான் சிற்றின்பம்னு சொல்றோம். தமிழ்ல வந்து அழகான ஒரு வார்த்தை சிற்றின்பம்னு ஏன் சொல்றான்? ஏன்னா உனக்கு தேவையானது பேரின்பம். பேரின்பம்னா என்னது? எந்த விதமான வரையறையும் இல்லாத ஒரு ஆனந்தத்தை தான் எல்லாரும் உண்மையா தேடுறோம். அவனை 2 கேள்வி கேட்டாலே எல்லாரும் அதே பதில் தான் சொல்றான். இருந்தாலும் விசாரம் பண்ணவே இல்லை. அவிச்சாரம் தான் எல்லாம். விசாரம் பண்ணாம ஒரு அறியாமையில் என்ன பண்றான்? எனக்கு பேரின்பம் தான் என் தேவை, இருந்தாலும் நான் சிற்றின்பத்துல போய் விழறேன்றான். விழுந்துட்டு அழுதுட்டு இருக்கான் வேற, பேரின்பம் கிடைக்கலையே. எப்படி கிடைக்கும்? கிடைக்க வந்து வழியே இல்லை. ஏன்னா நீ தேடுவது எல்லாமே வரையறைக்கு உட்பட்டதுதான். தேச காலம் அப்படின்ற ஒரு பரிச்சின்னத்துவம் எல்லாத்துலயுமே இருக்கு. அபரிச்சின்னமான ஆனந்தம் எனக்கு வேணும்னாலும் அது அப்ப சரியான இடத்துல போய் தேடணும். அது எங்க இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தாலே எல்லாரும் வேதாந்தத்துக்கு வந்துதான். ஏன்னா அபரிச்சின்னமானது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே அனந்தமானதுன்னு அர்த்தம். அனந்தமானது வந்து புதுசா உருவாக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வருது. அனந்தமான ஒன்றை புதுசா ஏதாவது உருவாக்க முடியுமான்னா முடியாது. ஏற்கனவே அது இருக்கணும். அதே மாதிரி அது வந்து எப்பவுமே மறையாமலும் இருக்கணும். உற்பத்தியும் அதுக்கு இருக்க முடியாது, பிரளயமும் அதுக்கு இருக்க முடியாது, நாசமும் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்போ நம்ம பார்க்கணும். அப்படின்னா அது காலத்திற்கே உட்படாத ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா எதுவுமே காலத்துக்கு உட்பட்டாலே அதுக்கு உற்பத்தியும் இருக்கு, அழிவும் இருக்கு, பிறப்பும் இருக்கு, இறப்பும் இருந்தே ஆக வேண்டும். எது காலத்துக்குள்ள எந்த ஒரு வஸ்து இருந்தாலும் அது பின்னாடி நான் போனா அது எப்பவுமே என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலேயே துக்கம் வரும். இந்த உலகத்துல நம்ம எதை அடைந்தாலும் எல்லாமே துக்கத்தோட சேர்ந்து வருது. ஏன்? ஒன்னுத்த அடையணும்னா அதுக்காக நான் ஏதாவது செலவு பண்ணி தானே ஆகணும். சும்மா எதுவும் வரதில்லை. எதையோ இழந்துதான் ஒன்னுத்த பெற வேண்டியது. அந்த இழப்பே ஒரு கஷ்டம். அதை பெற்ற அப்புறமும் அது வந்து சும்மாவே இருந்தாலும் அது கெட்டு போயிடும். கரெக்டா? அதை வந்து நம்ம யோகக்ஷேமம்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்தை வந்து யோகம்னா வந்து ஒன்றத்தை பெறுவதற்கு பேர் வந்து யோகம்னு பேர். யோகம் அடிச்சுட்டு அவனுக்குன்னு சில சமயம் சொல்றோம். இந்த யோகன்ற வார்த்தை பல அர்த்தங்கள்ல வருது. தமிழ்லயும் பல அர்த்தங்கள்ல உபயோகப்படுத்துறோம். அவனுக்கு யோகம் அடிச்சிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஏதோ லாட்ரியில நிறைய பணம் வந்துடுச்சுன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் ஏற்பட்டதுதான் வந்து யோகம்னு சொல்லுவோம். ஒன்றை பெறுவது வந்து யோகம். சரி, இந்த நிறைய இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க. என்னன்னா, யார் வந்து உண்மையான பணக்காரன் செல்வந்தன் அப்படின்னா, வெறும் ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா மட்டும் அவன் செல்வந்தன் கிடையாது. ஏன்? ஏன்னா இந்த மாதிரி லாட்ரி விழுந்தவங்க எல்லாரையும் போய் வந்து ஒருத்தன் ரிசர்ச் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அவன் என்ன சொல்றான், 5 வருஷத்துக்குள்ள அவன் திருப்பியும் அதே எந்த நிலைமையில இருந்தானோ முதல்ல அதே லெவலுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு செல்வத்தை காக்கக்கூடிய ஒரு அறிவோ இல்லாட்டோ அவனுடைய நடத்தை வந்து அந்த மாதிரி இல்லைன்றான். செல்வம் யார் உண்மையாக செல்வந்தன்னா, செல்வத்தை வந்து அடையிறது மாத்திரம் இல்ல, அதை காக்கணும், அதை வளர்க்கணும். அதுக்கு வந்து ஏற்கனவே உனக்கு ஒரு ஒரு வாழ்க்கை முறையானது அதுக்கு ஒத்து இருக்கணும். அதனாலதான் அது ஒரு தனி வர்ணமாக நம்ம சொல்றோம். நம்ம சம்பிரதாயத்துல வந்து வைசியர்கள்னா அவங்க வந்து தனத்தை வந்து முக்கியமா அவங்க வந்து பெருக்கணும். அதுதான் அவங்களுடைய கடமையாகவும் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அது தர்மத்தின்படியும் பண்ணணும். திருவள்ளுவர் கூட அதை பத்தி பேசுறாரு, வாணிபத்தை பத்தி எல்லாம். இப்போ சுதர்மம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுதர்மம் இருக்கு. ஆனா அந்த ஒரு அது யாருக்கு அது சுதர்மமே இல்லையோ அவனுக்கு நீ நிறைய பணத்தை கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் வருஷத்துல அவன் முன்னாடி எந்த மாதிரி இருந்தானோ அதே நிலைமைக்கு தான் அவன் போய் சேர்றான். இந்த மாதிரிலாம் ஆயிடுது. இப்ப எதை நீங்க அடைந்தாலும் அதுக்காக நீங்க ஏதோ ஒரு யோகா அடிச்சா கூட க்ஷேமம் இல்லாம போயிடும். க்ஷேமம்னா என்ன? பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு பேரு க்ஷேமம். அதுல வளர்த்து வேற வளர்க்கணும். பாதுகாக்கிறது மாத்திரம். ஏன்னா இப்ப இன்ஃபிளேஷன் வேற இருக்குல்ல, வருஷம் விலைவாசி ஏறிட்டே இருக்குன்னா, முன்னாடி 100 ரூபா வாங்கினீங்க, 100 ரூபா உங்களுக்கு கிடைச்சதுன்னா 100 ரூபா அப்படியே வச்சுட்டு இருந்தா 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அதோடைய மதிப்பு 50 ரூபா கூட இல்லை. முன்னாடி 100 ரூபாய்க்கு நீங்க என்ன வாங்கினீங்களோ அது இப்போ 200 ரூபாய் ஆயிடுச்சு அதனுடைய விலை. அப்போ இந்த யோகக்ஷேமம்ன்றதே பெரிய வேலை ஒருத்தனுக்கு. அதுவே ஒரு கஷ்டம்.
என்னதான் நீங்க க்ஷேமம் பண்ணினாலும் கடைசியில ஒரு நாள் ஏதோ போயிடுறது. கரெக்டா? ஏதோ வெள்ளம் வந்துடுது, எரிஞ்சு போச்சு, நீங்க என்னதான் பாதுகாத்து வச்சாலும் சில சமயம் சுனாமி வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வீடை போய் நீங்க கட்டினீங்க, நல்ல சி வியூ அது இதுன்னு சொல்லிட்டு பீச் பக்கத்துல, கடைசியில ஒரு நாள் சுனாமி வந்ததுன்னா அதான் போச்சு, அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாதிரி எதை நம்ம அடைந்தாலும் அது எல்லாம் துக்கத்தோட சேர்ந்து தான் இருக்கு. பலவிதமான துக்கங்கள் இருக்கு. அடைவதற்கே துக்கம் இருக்கு, அதை பாதுகாக்கிறதுல துக்கம் இருக்கு. அது உங்க விட்டு போன அப்புறமும் ஒரே அழுக, அது ஒரு துக்கம். பிரிவிலும் துக்கம். ஆனா இதுல போய் நீங்க எதை தேடுறீங்க? பேரின்பத்தை தேடின்றீங்க. பேரானந்தத்தை போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல தேடுறோம்னா அதோட ஒரு பெரிய அறியாமை ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கு. அதான் வேண்டுதல் வேண்டாமைன்றது ஜீவனுக்கு இருக்கு, ஆனா அது இறைவனுக்கு இருக்கவே முடியாது. அதனாலதான் அவர் சர்வ வைராக்கியம் அவர்கிட்ட இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னுடைய ஆனந்தத்திற்கு வேற எந்த விஷயத்திலையும் அவருக்கு அபேட்சம் இல்லை. அதை நம்பி இல்லை. அவர் வேற எதையோ ஒண்ணு நம்பிதான் என்னுடைய சந்தோஷம் இருக்குன்னா அப்புறம் என்கிட்ட என்ன சுதந்திரம் இருக்கு? ஒரு சுதந்திரமும் என்கிட்ட இல்லை. மற்றவங்களை நம்பிதான் என்னுடைய சந்தோஷம் இருக்குன்னா அப்ப அவங்க எப்படி வேணா இருப்பாங்க, உங்களுடைய கட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உங்க குழந்தைகளாவே இருந்தா கூட சொல்றோம், வேற யாராக இருந்தாலும் அவங்க நீங்க நினைக்கிறபடிதான் நடக்கணும்லாம் எதுவும் இல்லை. உங்களுடைய சந்தோஷம் அவங்களதான் வந்து நம்பி இருந்ததுன்னா அப்போ துக்கம்தான் மிஞ்சும். ஆனா பகவானுக்கு இதெல்லாம் கிடையாது. அவர் சமக்கிர ஐஸ்வர்யம் அவருக்கு இருக்கிறதுனால இந்த 6 விதமான குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பகவான். அந்த பகவான்ற சத்தம் தான் இந்த முதல் குரல்லையே இருக்கு. ஆதி பகவான் இதெல்லாமே. இதுல இருந்து நமக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, இந்த அதே வார்த்தைகளை தான் வேற பிரயோகம் பண்ணியிருக்காரு திருவள்ளுவர். வந்து வேற ஏதோ வார்த்தையை தனியா தமிழ் வார்த்தைன்னு கூட இல்லை. இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு, தமிழ்லயும் ஆனா உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். பல நூற்றாண்டுகளாக, பல 1000 வருஷங்களாகவும் அதே வார்த்தைகள் தான் இருக்கு. சோ இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு அதனுடைய ஒரு சம்மரி பார்த்தோம்னா என்னது? கடைசியில நம்ம என்ன சொல்றோம்? பகவான் தான் வந்து அபின்ன நிமித்த உபாதான காரணம். அவர் தான் முழு முதற் கடவுள், முழு முதற் காரணம் எல்லாத்திற்கும். அதே மாதிரி அந்த பகவான்ற வார்த்தைக்கு இந்த 6 விதமான குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பகவான். பகவான்ற வார்த்தையை எல்லாரும் ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பகவான்ற வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியாம தான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. இந்த 6 விதமான குணங்கள் முழுமையாக பூர்ணமாக யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் பகவான். சரி, இந்த பகவான் இருக்கார். இப்ப அவரை எப்படி எல்லாம் வந்து நம்ம அவரை தொழணும், அவரை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்ஃபேக்ட் அவரை தொழாம இருந்தா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்றது அடுத்த குறள் அவர் சொல்றார். என்ன சொல்றார்? கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழா அரவின். இப்ப இந்த இறைவனை வந்து இல்லவே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்காங்க, நாஸ்திகன்லாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏன் தொழணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. சரி, இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும் படைச்சா, எழுதிட்டு போட்டோமே, எனக்கும் அதனால என்ன வந்ததுன்னு, எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. எதுக்காக நான் அவரை போய் தொழணும்? இதுல இப்ப நம்ம பிறந்திருக்கோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பிறந்த உடனே உங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குல்ல. காத்து கரெக்டா இருக்கு, அதுல ஆக்சிஜன் உடைய சதவீதம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் யாரும் இங்க மூச்சு விட முடியாது, ரொம்ப குறைஞ்சு போனாலும் கஷ்டம். அதனாலதான் இந்த மலையெல்லாம் ஏறினா சில சமயம் கஷ்டப்படுறோம். ஏன்? அங்க வந்து ஆக்சிஜனுடைய சதவீதம் குறைஞ்சிடுறது, மேலே ஏற ஏற ஒழுங்கா மூச்சு கூட விட முடியாது. இப்போ காத்து, தண்ணீர், நிலத்துல வந்து பலவிதமான செடி கொடிகள், அது நம்ம சாப்பிடக்கூடிய தன்மையும் இருக்கு. அதுக்கெல்லாம் சாப்பாடாக அது ஆறுது. ஔஷதம், ஓஷதீபியோ அன்னம்னு வேதமும் சொல்றது. இது எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.
நம்ம எதையோ சிருஷ்டி பண்ணோன்னு இல்லை. நீங்க பிறந்த உடனே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இங்க ஏற்கனவே இருக்கு. சுவாமிஜி அதான் சொல்லுவார், இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாமே ஏற்கனவே இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் வந்து உங்களுக்கு சர்வ் பண்றாங்க வேற அங்க. அந்த மாதிரி இங்க எல்லாமே இருக்குன்னா அப்ப கொடுத்தவனை பத்தி நீ நினைக்கணுமா வேண்டாமா? இங்க எல்லாமே வந்து இங்க ஒரு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அப்ப கொடுத்தவன் யார்? அந்த கொடுத்தவனிடம் ஒரு நன்றி இருக்கணுமா வேண்டாமா? கிராட்டிடியூட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல. இங்க எல்லாமே கிவன் அப்படின்னா அப்ப கிவரை பத்தி நீ யோசிக்கணுமா வேண்டாமா? கிவரை பத்தி யோசிக்கணும். அவரோட எனக்கு என்ன சம்பந்தம்ன்றதையும் பார்க்கணும். ஏன் எனக்கு இதுக்காக என்ன கொடுத்திருக்கார்? எனக்கு கொடுத்திருக்காருன்னா அப்போ அவரோட எனக்கு என்ன சம்பந்தம்? சாதாரணமா மற்ற சம்பந்தங்கள்லாம் நமக்கு தெரியாது. அப்பா அம்மா, அம்மா யாருன்னு தெரியுது, அம்மா சொன்னா அப்பா யாருன்னு தெரியுது. மற்ற பல சம்பந்தங்கள்லாம் அதுக்கப்புறம் நமக்கு வருது, ஏற்படுறதுதான் வாழ்க்கையில வளர வளர. ஆனா ஒரு சம்பந்தம் வண்டி முதல்லயே இருக்கு, எப்போதுமே இருக்கு. அது வந்துட்டு போற சம்பந்தமும் இல்லை. அது என்னன்னா அந்த எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான். அதுதான் வந்து அடிப்படை சம்பந்தம்னு சொல்றாரு. சுவாமிஜியும் அதான் சொல்லுவார். இந்த டிவோட்டி அப்படின்ற ரோல் வந்து அது வந்து ஒரு அடிப்படையான ஒரு ரோல், ஃபண்டமெண்டல் ரோல் அதுதான். ஆனா அது நிறைய பேர் அது புரியறது இல்லை. அது அவங்களுக்கு நம்ம வந்து மற்ற வித சம்பந்தங்கள், அதனால நமக்கு வர கடமைகள், இதை பத்திலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இதை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு சம்பந்தம் இருக்கு பகவானோட நமக்கு. அத நம்ம நினைச்சுட்டு எல்லாமே அந்த பக்தியோட பண்ணணும் அப்படின்றதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து கொடுத்த ஒரு வாழ்க்கை முறை. நீங்க பண்ற மற்ற எல்லா விஷயங்களும் ஒரு பக்தனாக செய்யணும். அப்போ அந்த காரியங்களுடைய சுகதுக்கங்கள் ஏன் வருதுன்னா, ஒரு காரியம் பண்றோம், சுகதுக்கம் ஏன் வருது? ஏன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் பண்றோம். ஆனா அந்த எதிர்பார்ப்புக்கு ஒத்துதான் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க என்னமோ பண்றீங்க, அந்த கர்ம பலன், அதனுடைய பலனாக உங்களுக்கு எது வருதோ அது என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஒத்துதான் இருக்குன்னு சொல்ல முடியாது எப்போதுமே. சில சமயம் ஜாஸ்தியா இருக்கு, சில சமயம் குறைச்சலா இருக்கு, சில சமயம் ஏதோ அது வந்து ஆப்போசிட்டாலாம் இருக்கு, எதிர்வினையா முடிஞ்சிருக்கு. நீங்க என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது ஒரு பெரிய இடர் வந்துடுறது. அதனால அந்த மாதிரியும் ஏற்படுறது. அப்போ இதுல இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது? நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யற சக்தியானது எனக்கு இருக்கு, அதுதான் கிரியா சக்தின்னு சொல்றோம். அது தவிர ஞான சக்தியும் இருக்கு, தெரிஞ்சுக்க அறிவே வந்து ஒரு சக்தி தான். அதுக்கப்புறம் இச்சா சக்தின்னு வேற ஒண்ணு இருக்கு, இச்சை, ஆசைப்படுற சக்தி. ஏன் இந்த மூணுத்தை பத்தி நம்ம சொன்னோம்னா, நமக்கு தான் வந்து ஒரு சில விஷயங்களை பத்தி ஆசைப்படுற சக்தியே இருக்கு. ஒரு பசுவை எடுத்துனோம்னா அது ஐபோனுக்கு ஆசைப்பட முடியாது. அதனால எனக்கு லேப்டாப் வேணும், இல்லாட்டா எனக்கு சைனீஸ் டின்னர் தான் வேணும், பீட்சா தான் எனக்கு வேணும், இப்படிலாம் வந்து ஒரு பசுவுக்கு வந்து ஆசைப்படக்கூடிய தன்மையே அதுக்கு இல்லை, அந்த சக்தி இல்லை. அதனால்தான் ஆசைப்படுவது கூட நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சக்தி. அது பிரிவிலேஜ்னு சொல்லுவார் சுவாமிஜி வந்து எங்ககிட்ட. ஆசைப்படக்கூடியதே வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சக்தி தான். அதுக்கப்புறம் அப்ப அந்த ஆசை வந்துடுச்சுன்னா அப்ப அதை பூர்த்தி பண்றதுக்கு ஞானம் வேணும். ஞானம் வந்தாலும் பத்தாது, அப்புறம் அந்த ஞானத்தை வச்சு நான் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாமும் நமக்கு சக்தி இருக்கு, கிரியா சக்தி, ஞான சக்தி எல்லாம். இந்த மூணு சக்தியும் நமக்கு இருக்கு. இருந்தாலும் அதனால நான் ஒரு விஷயத்தை செய்யலாம், ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கலாம், ஒரு விஷயத்த வேற விதமா செய்யலான்ற அளவுக்கு சுதந்திரமும் இருக்கு எனக்கு. செயலை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை செஞ்ச அப்புறமா அதுல இருந்து என்ன பலன் வருதுன்றதுல என்கிட்ட அது இல்லை. அது வந்து என்னுடைய ஆளுமைக்கு கீழே இல்லை.
பலன் வந்து எப்படி வேணா வருது. பலன் வந்து நான் நினைச்சதோட நிறைய வரலாம், குறைச்சலா வரலாம், அதே மாதிரி வரலாம், எதிர்மறையா வரலாம். இப்படி இருக்குன்னா ஏன் இந்த மாதிரி இருக்குன்ற கேள்வி வேற வரும். இதனால வந்து இந்த மாதிரி இருக்கு. அப்போ என்னுடைய முயற்சி ஒண்டியே பலனை தராதா அப்படின்னா அனுபவத்துல அப்படிதான் இருக்கு. அனுபவத்துல ஒருத்தருடைய சரியான முயற்சியை நீங்க செய்திருந்தாலும் எப்பொழுதுமே பலன் ஒரே மாதிரி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ வேற என்ன விஷயம் அங்க இருக்கு? வேற என்ன காரணத்தினால என்னுடைய பலன் வந்து மாறி மாறி வருதுன்னா, அப்போ அதுக்கு வந்து வேதமும் வந்து அதுதான் ஊழ்லாம் சொல்றாரு. திருவள்ளுவரே வந்து கர்ம வினை இருக்கு. நம்ம சம்ஸ்கிருதத்துல கர்மான்னு சொல்றோம், பாப புண்ணியம்னு சொல்றோம். அதை வந்து நம்ம அதை பத்தி பேச வேண்டி இருக்கு. இப்போ பாப புண்ணியம்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு கேட்டா அதை நான் வந்து விஞ்ஞான ரீதியாக அது இருக்கா இல்லையான்னு நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, விஞ்ஞான ரீதியா ஆராய்ச்சி பண்ணாலும் அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தாலும் ஒருத்தங்கிட்ட பாவம்னு ஒன்று ஒட்டின்னு இருக்கா, புண்ணியம்னு ஒட்டின்னு இருக்கான்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வேதம் தான் அதை சொல்லணும். வேதம் ஒட்டி தான் அதுக்கு பிரமாணம். ஆனா வேதம் சொல்றது வந்து என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்து இருக்கா இல்லையா அப்படின்றதான் நம்ம இங்க பார்க்கணும். அது என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்துதான் இருக்கு. ஏன்னா என்னுடைய முயற்சியும் மீறி தான் எனக்கு பலன் வருது. அப்ப வேற ஏதோ ஒரு காரணத்தை நம்ம வந்து அங்க சேர்க்க வேண்டியிருக்கு. அப்ப அது எந்த காரணமா இருக்கலாம்னு பார்த்தோம்னா அதுக்கு வேதம் என்ன சொல்றது, நீ பண்ற ஒவ்வொரு கர்மாவிற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் 2 விதமான பலன் இருக்குன்றது வேதம். இதுல 2 விதமான பலன் என்னன்னா, ஒண்ணு வந்து நீ உடனே அனுபவிக்கிற பலன் அதான் திருஷ்ட பலன்னு சொல்றோம். இன்னொரு பலன் என்னன்னா, இன்னொன்னு அதிர்ஷ்ட பலன். உன்னால பார்க்க முடியாத பலன். அதிர்ஷ்டம்னா கண்ணால, திருஷ்டம்னா பார்க்கக்கூடியது கண்ணால், அதிர்ஷ்டம்னா கண்ணால் பார்க்க முடியாதது ஆனா அது இருக்கு. இப்ப இந்த அதிர்ஷ்ட பலன்றது எப்படி வருது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அதிர்ஷ்ட பலன் வந்து நீ செய்யற காரியம் வந்து சரியா செஞ்சேன்னா, தர்மத்தின்படி செஞ்சால் உனக்கு புண்ணியம் சேர்றது, நீ அதர்மமா செஞ்சேன்னா அதுல பாவம் சேர்றதுன்னு 2 விதமா சொல்லியிருக்கிறது, புண்ணியம் பாவம். புண்ணியமானது உனக்கு ஒரு நல்ல அனுபவமாக அது உனக்கு வரும். அப்புறமா புண்ணியத்தை சேர்த்தா நிறைய தடவை சில சமயம் வந்து என்னது, நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்றதெல்லாம் வந்து அங்க அப்ப புண்ணியமும் சேர்ந்து அங்க வேலை செஞ்சிருக்கு. நான் எதிர்பார்த்ததோட குறைச்சலா வந்ததுன்னா அங்க வேற ஏதோ பாபமும் சேர்ந்து வேலை செஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனால ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு செயலை செய்யும் பொழுது அது நான் வந்து தர்மத்தின்படி செய்தேனா, அறமா இல்லையா, அதை வச்சு எனக்கு அதிர்ஷ்ட பலமும் வேற சேர்றதுன்னு சொல்லணும். இதெல்லாம் யாருடைய நீதியின்படி நடக்கிறதுனா அங்கதான் பகவான் அங்க வந்துதான் ஆகணும். சோ அதனால நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ பகவானோட உங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தத்தை வந்து நம்ம பக்தனாக அந்த சம்பந்தத்தை நம்ம வந்து அறிவுபூர்வமாகவும் அதை பார்க்கணும். நான் வந்து அதான் பக்தின்றது என்னது, பகவானை வந்து கர்மபல தாத்தான்னு சொல்றோம். நம்ம கர்மாவிற்கு பலனை கொடுப்பவர் யாருன்னா பகவான் தான் தரார். ஏன்னா எந்த நேரத்துல எந்த பாவ புண்ணியம் வந்து அங்க வந்து செயல்படணும் அப்படின்றது யார் முடிவு பண்றது? இந்த பிறப்பே ஏன் ஏற்பட்டது, நான் ஏன் வந்து இந்த இடத்துல பிறந்தேன், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன், இந்த தேசத்துல பிறந்தேன், இந்த காலத்துல பிறந்தேன்லாம் பார்த்தோம்னா அதுக்கு நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு குழந்தை, 1 மணி நேரத்துல ஒரு 10 குழந்தை பிறக்கிறதுனா ஒன்னொன்னும் ஒவ்வொரு வீட்டுல பிறக்கிறது. அதனால சில பேருக்கு சந்தோஷமா இருக்கு, சில பேர் வந்து குழந்தை பிறந்ததுலயே துக்கத்திலோட ஸ்டார்ட் பண்றான் லைஃபே. இவன் ஏன் இந்த மாதிரி எனக்கு பெத்துட்டேன்னு அம்மா அப்பாவே அப்படி நினைச்சாங்கன்னா அந்த குழந்தையோட கதி என்ன? ஏன் இந்த மாதிரி இவ்வளவு வேற்றுமைகள்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனாலதான் நம்ம பாப புண்ணியம் கர்மான்றத வந்து ஊழ்வினையெல்லாம் வந்து ஒத்துண்டுதான் ஆகணும். அப்ப
அப்பதான் இந்த இவ்வளவு தாரதமியம் அப்படின்னு சொல்றோம். வேற்றுமை எல்லாம் இருக்கிறது, உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்கு உலகத்துல. அதை வந்து அவங்களுடைய கர்மாவை வச்சுதான் நம்ம வந்து அதுக்கு காரணம் தேடுறோம். அப்ப அந்த கர்மாவையே யார் முடிவு பண்ணா? இந்த கர்மாவை தான் இந்த ஜென்மத்துல நீ வந்து கழிக்கணும் அப்படின்றத அது பகவான் தான் பண்றார். அதுதான் வந்து பிராரப்த கர்மம்னு சொல்றோம். இந்த ஜென்மாவை எந்த கர்மாவானது எனக்கு தொடக்கி வைத்ததோ, இப்ப அது வந்து அந்த பிராரப்தம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஏற்கனவே இப்போ கழிய ஆரம்பிச்சிடுது இந்த வாழ்க்கையில. அது முடிஞ்ச அப்புறம் தான் அது நிற்கும். எப்படி வந்து அதை வந்து பாஷ்யக்காரரும் வந்து அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. என்னது? முக்த இஷு அதுன்றார். எப்படி ஒரு வில்லுல இருந்து அம்பு ஏற்கனவே கிளம்பி போயிடுது, அதுதான் வந்து இந்த ஜென்மமானது. ஏற்கனவே இந்த ஜென்மம் ஆரம்பிச்சிடுது, இந்த கர்மாவெல்லாம் ஆரம்பிச்சிடுது. இந்த ஆரம்பிக்கப்பட்ட கர்மாவை தான் பிராரப்தம்னு சொல்றோம். ஆரப்தம் பிராரப்தம்லாம் ஒண்ணுதான். எது வந்து ஏற்கனவே ஆரம்பிச்சிடுதோ அது முடிகிற வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். இப்போ எப்படி நீ ஏற்கனவே வில்லுல இருந்து அம்பு போயிடுச்சுன்னா அந்த அம்பு கடைசியில அதனுடைய சக்தி எவ்வளவு இருக்கோ அது வரைக்கும் இருந்துட்டு தான் அது கீழே விழ போகுது, அது வரைக்கும் அது போயிட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த ஜென்மாவும் இந்த உடலும் ஆரம்பிச்சிடுது ஏற்கனவே. இதெல்லாமே வந்து இறைவனுடைய நீதிப்படிதான் நடக்கிறது. அதனால இந்த ஜென்மாவாக இருக்கட்டும், இதுல எனக்கு கிடைக்கிற கர்ம பலன்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இறைவனோட சம்பந்தப்பட்டு தான் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாமே பகவான் தான் கொடுக்கிறாருன்னா அந்த கொடுப்பவரை நாம் நினைக்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, நினைக்கிறது ஒண்ணு. அந்த பக்தர்கள்னு நம்ம சொல்லும்போது 4 விதமா சொல்லிட்டார் பகவான் கூட. ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபன்ற. ஒரு சில பேர்லாம் என்ன, கஷ்டம் வரும்போதுதான் பகவான் நினைக்கிறேன், அவனதான் ஆர்த்த பக்தன்னு சொல்றோம். எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் அப்போதான் பகவான் நினைக்கிறான், நீ எனக்கு உதவி பண்ணு. இது சில பேருக்கு சொல்றது உண்டு. கஷ்டம் வர வரைக்கும் தான் ஒருத்தன் நாஸ்திகன், ஒருத்தனுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்ததுன்னா அவனும் பகவானை தேடி போறான்னு. அந்த மாதிரி இருக்காங்க நிறைய பேர். இல்ல ஒரு சில பேர் வந்து பகவான் வந்து என்னுடைய பார்ட்னர், எது பண்ணாலும் நான் வந்து அவருடைய சேர்ந்து பண்றேன். நிறைய கம்பெனி எல்லாமே வந்து பார்ட்னராக வச்சிருக்காங்க. முதல் ஷேரே வந்து வெங்கடாஜலபதிக்கு தான். அந்த மாதிரி நிறைய கம்பெனி நடக்கிறது நம்ம ஊர்ல தான். அதெல்லாம் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, வருஷம் டிவிடெண்ட் கூட அந்த பணத்தை எடுத்து போய் உண்டியில போட்டுருவாங்க திருப்பதியில. இந்த மாதிரியான ஒரு வழக்கங்கள்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஸோ அர்த்தார்த்தினா என்னது, எல்லாத்துலேயும் வந்து நான் பகவானை வந்து சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன், அப்போ அவருடைய துணையோட நான் பண்றேன். அதேதான் இந்த இப்ப மகாபாரதத்துல கூட அர்ஜுனன் வந்து என்ன சொல்றான், எனக்கு கிருஷ்ணர் தான் வேணும்னு எடுத்துட்டான். கரெக்டா? துரியோதனன் வந்து எனக்கு அந்த கிருஷ்ணருடைய சேனை மற்ற விஷயங்கள்லாம் எடுத்துட்டான். அவன் அதுல வேற ரொம்ப சந்தோஷப்பட்டான். இவன் வந்து எனக்கு பகவானே போறோம், அவர் ஒண்டி அவர் சண்டை போடாத கிருஷ்ணர் கூட எனக்கு பரவாயில்லன்ட்டான். சண்டை போடணுன்ற அவசியம் கூட இல்லை. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார், நீ என்ன நீ வந்து செலக்ட் பண்ணலாம், ஆனா நான் சண்டை கூட போட மாட்டேன். இல்லையா, என்னுடைய எல்லா படைகள் மற்ற வீரர்கள் எல்லாரும் ஒரு சைடு, நான் ஒரு சைடு, உனக்கு யார் வேணும்னா. அவன் வந்து துரியோதனன் வந்து அந்த படையெல்லாம் வச்சுட்டு அவன் சந்தோஷப்பட்டான். அர்ஜுனன் வந்து எனக்கு கிருஷ்ணரே போதும்னு பகவான் கிட்ட போயிட்டான். இந்த மாதிரி பகவான் தான் எனக்கு, அவரோட தான் எனக்கு நான் எல்லாம் பண்ண போறேன் அப்படின்றவன் வந்து அர்த்தார்த்தி. ஆனா இதுக்கு அப்புறமாவும் ஒண்ணு தோன்றது, சரி இது பகவான்றோமே, அவர் யார், அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவருடைய ஸ்வரூபம் என்ன, சுபாவம் என்ன, இங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு விஷயம், உலகத்துல பல விஷயம் இருக்கு, அதுல ஒரு வஸ்து பகவானா. அது தவிர நான் வேற இருக்கேன், என்னை விட்டு வேறானவரா, இங்க இருக்கிற இந்த வஸ்துக்கள் எல்லாம் விட்டு வேறானவரா, அதுல ஒருத்தரா, இல்லாட்டா இது எல்லாமே அவர் தானா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழலாம் பகவத் ஸ்வரூபத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம்னா. அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததுன்னா சாஸ்திரம் படிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சாஸ்திரம் அப்படிதான் அதுக்கு பிரமாணம். ஈஸ்வரன் இருக்கான்றதுக்கும் சாஸ்திரம் தான் பிரமாணம், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்திற்கும் சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அப்போ அவன் ஜிக்ஞாசுனா என்ன ஆயிடுறான், அப்போ
ஈஸ்வரனுடைய சொரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் வந்து ஜிக்ஞாசு. அதுக்கப்புறம் ஆனா அந்த சொரூபத்தை தெரிஞ்சுட்டா என்ன தெரியறதுன்னா ஈஸ்வரன் என்ன விட்டு வேறானவன் அல்லன்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானி. ஞானி தூ ஆத்மேவ மே மத்தம்னு சொல்லிடுறாரு. அதனால தான் பகவான் இந்த மாதிரி பக்தனாதான் இருந்தாலும், நீங்க எந்த விதமான பக்தனா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே வந்து ஒரு மேன்மையானவர்கள் தான். பகவத் பக்தி இருக்கணும், அவரை தொழணும். இல்லைன்னா கட்டுறதுனால ஆய பயன் என்னன்ட்டார். வேற எந்த விதமான சாஸ்திரத்தை நீ கத்துக்கொண்டு இருந்தாலும் அதனால்தான் ஒரு பயனும் இல்லை. இந்த ஒரு விஷயத்த முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். பகவானை பத்தின அறிவு உனக்கு இருக்கணும். ஏன்னா பகவான் வந்து சர்வஜன், வாலறிவன். நீங்க சொல்றது வந்து நான் இப்ப ஏற்கனவே சொன்ன உற்பத்தின் பிரளயம் செய்வ பூதானாம் ஆகத்தின் கத்தின்லாம் எல்லாவற்றை பத்தியும் விவரமாக தெரிந்து வைத்திருப்பவர் தான் பகவான். அந்த மாதிரியான சர்வஜனுடைய தாளை தொழ வேண்டும். அப்படி தொழலைன்னா நீ வந்து மற்ற எவ்வளவோ சாஸ்திரங்கள் படிச்சாலும் அதனால என்ன பயன் அப்படின்றதுதான் அவர் சொல்றார். அடுத்ததை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.